அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற தொடரிலே ஒரு நபித்தோழரை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த தொடரில் நபித்தோழர்களுடைய சிறப்பு என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருப்பதாக குறிப்பிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நிறைய இளைஞர்கள் சஹாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய உண்மையான அந்தஸ்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களை பற்றி விமர்சித்து பேசுவதையும், நபித்தோழர்கள் மார்க்க அறிவு அற்றவர்கள், எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட அவர்களிடத்தில் இருக்கவில்லை, மார்க்கத்தை பற்றிய தெளிவு அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்பது போன்ற செய்திகளை நாக்கூசாமல் பேசி வரக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து வருகிறோம். நபி அல்லாஹு தாலா சூரா பக்ராவினுடைய 13வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான். வைதா கீழலகும் ஆமினு கமா ஆமனன்னாஸ். ரசூல்லாவுடைய காலத்திலே ஈமான் கொள்ளாதவர்களிடத்திலே போய் வைதா கீழலகும் ஆமினு கமா ஆமனன்னாஸ், மக்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அதாவது சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், காலு அனுமினு கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல் நாங்களும் ஈமான் கொள்வோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அந்த காவிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றா, இந்த மடையர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வோமா என்று அவர்கள் கேட்டார்கள். இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, யார் இந்த நபித்தோழர்களை ஈமான் கொண்டவர்களை முட்டாள்கள் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் அறிவியனர்கள், அவர்கள்தான் முட்டாள்கள். வலாக்கின் லா யஅலமூன், இருந்தாலும் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒருவன் மடையனாக இருப்பதுங்கிறது ஒரு விஷயம், தான் ஒரு மடையன் என்பதை கூட அறியாத மடையனாக இருப்பதுங்கிறது அதைவிட மோசமானது. அல்லாஹு தஆலா நபித்தோழர்களை அறிவியினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அவங்க தான் அறிவியினர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனம் தெளிவாக நபித்தோழர்களை குறை கூறுபவர்களுக்கு எதிராக அல்லாஹ் பேசிய வசனமாக இருக்கிறது. எனவே இந்த கண்டனத்துக்குள் நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்கிற பக்குவம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறவர்களை தரக்குறைவாக பேசுகிறோம் என்கிற அச்சம் இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய பேச்சினால் எங்களுடைய அமல்களை, ஈமானை இழந்து போகிற நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது என்கிறதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறதுனால்தான் நபித்தோழர்களுடைய சிறப்பு சம்பந்தமான இந்த பகுதி எடுத்து வைக்கப்படுகிறது என்பதை சகோதரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்கிறான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்தான், அந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த அருள் என்ன அருள்? இது குன்தும் அதான், நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, விரோதிகளாக இருந்த உங்களுடைய உள்ளங்களுக்கிடையில் அல்லாஹ் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான், ஒரு நேசத்தை உண்டு பண்ணினான், ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணினான். எதனால் என்று சொன்னால் பிநிஅமதிஹி, தன் அருளால். இங்கு அருள் என்று சொல்லப்படுவது இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கிடையிலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான். அதனால் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக மாறினீர்கள். வகுந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரக விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான்.
கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அவன் தனது ஆயத்துக்களை உங்களுக்கு விவரித்து சொல்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் நபித்தோழர்களுடைய சிறப்பு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இஸ்லாமிய பிரச்சாரம் நடப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே போதனை செய்வதற்கு முன்னால் அவர்கள் ஒருவருக்கு மற்றவர் எதிரியாக இருந்தார்கள். இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் தங்களுக்குள் சகோதரர்களாக மாறினார்கள். வெறுமனே உடல் அளவிலான நேசம் அல்ல, அவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹு தஆலா பிணைப்பை ஏற்படுத்தினான். இதிலிருந்து நாம் 2 விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, அவர்கள் அருள் செய்யப்பட்ட ஒரு சமூகம். 2வது, எதிரிகளாக இருந்த அவர்கள் சகோதரர்களாக மாறுகிற அளவுக்கு உள்ளங்கள் பிணைக்கப்பட்ட ஒரு சமுதாயம். 3வது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குன்தும் அலா சஃபா ஹுஃபரத்தி மினன் நார். நரக விளிம்பில் நீங்கள் இருந்தீங்க, அடுத்த கட்ட நரகம் என்கிற நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். இப்போ அங்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். அப்போ நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகம் என்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. நாங்கள் யார் இந்த நபித்தோழர்களுடைய இந்த அம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமோ நாங்களும் அதில் போய் சேர்ந்து கொள்வோம். ஆனால் நேரடியாக அல்லாஹு தஆலா நீங்கள் எதிரியாக இருந்தீங்க, உங்களை சகோதரர்களாக மாற்றினோம், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் பிணைப்பை ஏற்படுத்தினோம், நரக விளிம்பில் இருந்தீங்க, உங்களை பாதுகாத்த முடியும். அல்லாஹ் யாரை பார்த்து நேரடியாக பேசுகிறான் என்றால் சஹாபாக்களை பார்த்து தான் பேசுகிறான், நபித்தோழர்களை பார்த்து தான் பேசுகிறான். அப்போ நேரடியாக இந்த வாசகத்துக்குரியவங்களாக அவங்க இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்கள் இந்த சிறப்புக்குரியவங்க. இந்த சிறப்புக்குரியவங்களை பற்றி நம்ம பேசும்போது அறிவியினர்கள், விவரம் தெரியாதவங்க, மார்க்கத்தை சரியாக விளங்காதவங்க, நாங்கள் விளங்கின அளவு கூட அவங்க விளங்கலன்னு பேசுகிறதாக இருந்தால் இப்படி பேசுகிறவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே போன்ற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சூரா அன்பாலுடைய 8ஆம் அத்தியாயத்தின் 63ஆம் வசனத்தில் சொல்கிறான், வஅல்லஃப பைன குலூபிக்கும் வஅல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே, அல்லாஹு தஆலா இந்த முஸ்லீம்கள், இந்த மோமீன்கள், இந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்தினான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீ அவர்களுக்காக செலவு செய்திருந்தாலும் பணத்தின் மூலமாக அவர்களுக்கு இடையில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது சாத்தியப்பட்டே இருக்காது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் செலவு செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்த உம்மால் முடிந்திருக்காது. அல்லாஹ் தான் அந்த பிணைப்பை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது அவர்களுக்கிடையே அல்லாஹ்வால் அவங்களுடைய உள்ளங்கள் பிணைக்கப்பட்ட உள்ளங்கள் அவைகள் என்கிறதையும் சொல்கிறது. அல்லாஹ்வே ஒரு தன்னுடைய நபிக்கு தோழர்களாக இருப்பதற்கும் தனது மார்க்கத்தை வளர்ப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்குமான பாதுகாவலாக இருப்பதற்கும் தேர்ந்தெடுத்த ஒரு சமுதாயம்தான் சஹாபா சமுதாயம். எனவே அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் நபித்தோழர்களுடைய சிறப்புகளை எமக்கு உணர்த்தக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் சுன்னாவுடைய தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நோக்குவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.